இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏட்டி உண்மையை சொல்லு, என்னத்துக்கு இங்க வந்து நிக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. அண்ணன் மனசு மாறிடுச்சுல. வளகாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை எதிர்ச்சியா நம்ம வீட்டுக்கு வருமோன்னு பார்த்தேன். ஏட்டி வருவாட்டி, உன் குடும்பத்தோட வந்து நிப்பான். இப்படி எல்லாம் திடீர்னு வந்து நிப்பானா சொல்லு? ஒருவேளை வந்து நின்னுருச்சுன்னா ஒரு நப்பாசுதா அத்தை. ஏட்டி ரொம்ப ஆசைப்படாத. பரணி அவனை கஷ்டப்பட்டு மிரட்டி தான் சமாதானப்படுத்திருக்கா. வரேன்னு சொல்லிட்டாம்ல, கட்டாயம் வந்துருவான். நீ உள்ள போட்டி. நைட் எல்லாம் உறக்கமே இல்ல அத்தை. இசக்கி அண்ணன் வந்திருக்கேன் பாரு, அண்ணன் கூப்பிடுதம் பாருன்னு மனசுக்குள்ள ஒரு பிரம அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் விடிஞ்சும் விடியாம வாசலுக்கு வந்து பாக்க. அவன் மேல நீ இம்பட்டு பாசம் வச்சிருக்க. அந்த கிறுக்கு பயலுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு தெரியலையே. இங்க பாருட்டி செல்லம், இப்பதானே விடிஞ்சிருக்கு. மெல்ல நேரம் காலம் பார்த்துதான் அவங்க புறப்பட்டு வருவாங்க. நீ பொறுமையா இரு. அத்தை அண்ணன் வந்துரும்ல. ஏட்டி வர்றதுக்காக தானே நெக்லஸ் புடவை எல்லாம் வாங்கியிருக்கான். அத பரணி கூட வாங்கிருக்கலாம்ல. நான் அண்ணன் முகத்தையே பாக்கலையே. ஏட்டி சும்மா நொய்ய நொய்யன்னு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் வருவான், வளகாப்ப நடக்கும். போதுமா? நீ உள்ள போ. என்ன பிரசிடென்ட், என்னாச்சு? எப்போதுமே உற்சாகமா நடக்கிறத கவனிப்பீங்க, இன்னைக்கு வாட்ச பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, என் அத்தை வீட்டுல என் தங்கச்சிக்கு வளகாப்பு நடந்துட்டு இருக்கு. நான் வருவேன், அங்க எல்லாம் காத்து கிடப்பாவ. ஏதோ இங்க வேற லேட் ஆயிட்டு இருக்கலாம், அதான் ஒரே பதட்டமா இருக்கு. ஏன் பிரசிடென்ட், நீங்க என்ன கவுன்சிலரா இல்ல கிளர்க்கா? நேரா கலெக்டர் கிட்ட போய் எனக்கு வேலை இருக்கு, என் தங்கச்சிக்கு வளகாப்பு, நான் போகணும்னு சொன்னா கலெக்டர் வேணா நான் சொல்ல போறாரு. உங்க அறிக்கையை வாசிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? அது முறை இல்ல. எம்எல்ஏக்கெல்லாம் என்ன குறை சொல்லுதாவன்னு கேட்டா தானே அதையும் நம்ம அறிக்கையில வச்சு கோரிக்கை வைக்க முடியும். ஆனாலும் உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவில்லாம போயிடுச்சு பிரசிடென்ட். இவரு ஒருத்தர் என் பிள்ளை மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பாடா, அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதா? சந்தோஷமா? ஐயர் இனிமேதான் வருவாரு. நான் கூட அளவு பெருசா இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு பிளவுஸ் கரெக்டா இருக்குல்ல? அண்ணன் நீங்க வந்திருக்கியா? ஏன்டா நான் வரக்கூடாதா? அப்படியே இல்லன்னு அண்ணன் பைக்ல. உங்க அண்ணன் தான் என்கிட்ட கொடுத்தமிச்சாப்லி. கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் இழுத்துக்கிட்டே போதுமா, முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துறேன்னு சொல்லிட்டாப்லி. ஏதாவது கடகண்ணிக்கு போயிட்டு இருக்குமோன்னு என்னை முன்னாடி அனுப்பி வச்சுட்டாப்லி. டாக்டர் அம்மா, ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா? எதுவும் இல்லைன்னு. சரிம்மா. ஏட்டி வளகாப்பு நடக்கிறப்ப யாராவது இப்படி கண்ணு கலங்கி நிப்பாவளா? ஏன்டி இப்படி இருக்க? ஆரம்பிச்சிட்டா. ஏசக்கி இப்ப என்னடி உனக்கு? அண்ணன் வந்துரும்ல. பினான்சியல் சப்போர்ட்லாம் இல்லாமையே நீங்க செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பிரசிடென்ட் சண்முகம். நான் உடனே உங்களுக்கான ஃபண்ட்ஸை சாங்ஷன் பண்றேன். சந்தோஷமியா. நீங்க வேலையெல்லாம் நிறுத்த வேண்டாம், கண்டினியூஸா வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுங்க. சந்தோஷமியா. நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கான ஃபண்ட்ஸை நான் ரிலீஸ் பண்ண சொல்றேன். ரொம்ப சந்தோஷமியா, ரொம்ப சந்தோஷம். நல்லது மிஸ்டர் சண்முகம். ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். என் தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதுல கலந்துக்கிட்டேன். ஐயா மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுனால தான் அங்க போக முடியல. நீங்க கிளம்பிட்டுங்களா? போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. வாங்க. வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தது நம்ம வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். அக்கா, இங்கிருந்து போகும்போது அத்தனை பேர் அழுதுகிட்டு போற மாதிரி தான் இப்ப பண்ண போறேன். என்ன சார்வால், என்னாச்சு? நாளைக்கு ஆயிட்டே போறது. வேற யாராவது வரணுமா? என் பையன் வரணும். கர்ப்பவதிக்கு அண்ணன், அவன் தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும். ஐயர கொஞ்சம் இருங்க, ஜம்மு பிரசிடென்ட் இல்லையா, கலெக்டர் மீட்டிங்ல இருக்கான், இப்போ வந்துருவான். ஆமா மாமா, அண்ணன் வந்துரும்ல. ஏடி நீ என்னது கவலைப்படுத? நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கேட்டி என்னடி என்னாச்சு? மா
இவ்ளோ நேரமா ரிங் போச்சு, இப்ப திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா? என்னவோ ஏன் வாய் அடைச்சிங்களே. இப்ப பாருங்க, போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அதானே அர்த்தம். அதுக்கு தான் கலெக்டர் மீட்டிங்னு காது குத்து மீட்டிங்னு ரீல் விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க வராம இருக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை மட்டும் அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியலீங்களா? இல்ல, எனக்கு தெரியும். எங்க அண்ணல என்ன விட்டு கொடுக்காது. நிச்சயம் எங்க அண்ணன் வந்துரும். கிழிச்சாவே. அப்பா, எதுக்காக கர்ப்பிணி பொண்ணை கண் கலங்க வைக்கிறீங்க? நிச்சயமா வரேன்னு சொன்னா கட்டாயமா வருவான். நீங்க சும்மா இருங்க. இல்ல பரணி, எதுக்குல சும்மா இருக்கணும்? என் தம்பி அவன் பண்ண கூத்தல்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோ இங்க இருக்கு பஞ்சாயத்து ஆபீஸ், அங்க இருந்து பொடி நடைய நடந்து வந்தா கூட இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கலாம்ல. எங்க அவன்? இப்ப வரைக்கும் அவன் வரலன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்றது? பத்தாத்துக்கு போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு சொல்ற. அத்தை, தயவு செஞ்சு நீங்க சும்மா இருங்க. தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. நான் தலையிடாம? உடன்குடி என்ன, டக்குன்னு கிளம்பி போய் நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அண்ணே வாண்ணே, என்னோட பைக்ல போயிட்டு நம்ம என்னன்னு பார்த்து வந்துருவோம். பாருங்க சார்வால், இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கு மேல வளகாப்பு செஞ்சா அது நல்லதுக்கு இல்ல சொல்லிவிட்டேன். இல்ல, எங்க அண்ணன் அதுக்குள்ள வந்துருங்க ஐயா. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த வெறும்பைய வேலையை பத்திலா. கடைசி நேரத்துல அவன் புத்திய காட்டிட்டான்ல. இல்ல முத்து பண்ணி வளர்ந்து கட்டவனே, இப்ப என்ன சொல்லுதே? அதாவது அவனுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. தங்கச்சியாவது ஒன்னாவது அவனுக்கு அவன் கௌரவத்தை தானே முக்கியமா பார்க்க. அதான் அவன் இங்க வராம இங்க ஓடி போட்டான். ஏம்ல இசக்கி, என்ன ஆறு புரிஞ்சுக்கலனாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிடுவேன்னு எனக்கு தெரியும்ல. என்னை மன்னிச்சிடல.